அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபிஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். காலையிலேருந்தே நான் வந்து vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸும் வாங்கியிருக்கிறேன், அதையும் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தசீம் குட்டியை வந்து குளிக்க போக சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அயர்ன் பண்ணுற வேலையும் இருக்கும். அந்த வேலையை தான் வந்து இப்போ பார்த்துட்ருக்குறேன். காலையில் மோஸ்ட்லி வந்து என்னோடய டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மணிக்கு தொழுது முடிச்சோன்னா, அதுக்கப்புறம் தசீமை எழுப்பி அவரை கிளப்பி கொண்டு போய் ஸ்கூலில் விடுற வரைக்கும் அவர் கூடவே தான் வந்து டைம்ஸ் போயிட்டுருக்கோம். ஃபாரா தசின் 2 பேருமே வந்து அவங்க கிளம்பி ஸ்கூல் காலேஜ் வந்து கிளம்பி போயிட்டாங்க. அவங்களே வந்து அயன்லாம் பண்ணிப்பாங்க, என்கிட்ட வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. இங்கே தசீமை ரெடி பண்ணுறது தான் என்னோட ஒரு வேலை. பார்த்திங்கன்னா காலையில் வந்து இன்றைக்கி வந்து அவருக்கு உடம்பும் சரியில்லை. ஸோ அதனால் கிளம்புறதுக்கே வந்து கொஞ்சம் சேடாக தான் இருக்கிறாரு. எப்போவுமே வந்து அம்மா உன்னை மிஸ் பண்ண போகிறோமான்னு சொல்லிகிட்டே தான் இருப்பார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேடாக இருக்கார். ஏன்னா உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால. ஒன்றும் இல்லை, காஃப் அதுக்கப்புறம் ஃபீவர் இருக்குது. அதனாலே வந்து நேற்று ஸ்கூல் லீவ் போட்டாச்சு. இன்றைக்கும் லீவ் போட வேணாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ரெடி பண்ணிட்டேன். உன்னை வீடியோ எடுக்கிறேன், அங்கே போய் நில்லு அப்படின்னு சொன்னதுனால அப்படியே கையில் வந்து பீஸ்னு அப்படின்னு காமிச்சிட்டு ஃபோட்டோக்கு வந்து போஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்ருக்குறாரு. பாருங்களேன் எவ்வளோ சேடாக ஸ்கூலுக்கு கிளம்புறாங்கன்னு. உடம்பு முடியல, சரி பரவாயில்ல வீட்டில் இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சா கூட வீட்டில் இருந்தால் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்காரா, அதனால நீ தயவு செஞ்சு ஸ்கூல் கிளம்பி போயிரு அப்படின்னு நம்மளே அனுப்புகிற மாதிரி இருக்குது. ஓ ஆமாம். தசீம் போய் ஸ்கூல்லையும் வந்து விட்டுட்டு வந்தாச்சு. தசீம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் சொல்லி தான் விட்டுட்டு வந்திருக்கிறேன், உடம்பு சரியில்லை ஏதாவது இருந்தால் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உண்மையிலே ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, வீட்டில் இருந்தாலும் ஃபோன் பார்த்துட்டே டைம் ஓடிட்டுருக்குறாங்க. அதனாலே வந்து ஸ்கூலுக்கு போக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. எப்போவுமே வந்து நான் காலையிலலாம் வந்து காஃபி குடிக்க மாட்டேன். காஃபியோ டீயோ இல்லை க்ரீன் டீ அந்த மாதிரி எது குடித்தாலும் சரி, தசீமை வந்து ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் தனியாக ரிலாக்ஸாக உட்காந்து குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினப்பேன். இன்றைக்கி வந்து காஃபி குடிக்கணும் போல் இருந்தது, அதனால தான் வந்து காஃபி போட்டுட்ருக்கிறேன். டெய்லியுமே வந்து டீ காஃபி குடிப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குடிக்க மாட்டேன். என்றைக்காவது காஃபி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா மட்டும் தான் வந்து போட்டு குடிப்பேன். அப்படி இல்லைன்னா வந்து டைரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து சாப்பிட்ருவேன். டெய்லி கண்டிப்பாக டீ காஃபி குடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அடிக்ஷன் எதுவுமே இல்லை. லைஃப்பில் வந்து நிறைய பேர் நிறைய மாதிரி விஷயம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ
வந்து நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டைமும் எல்லாரையும் வந்து திருப்திப்படுத்த முடியாது அப்படிங்கிறத வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப லேட்டாக லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கிட்டேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகளையும் வந்து குறைச்சிக்கிறது நல்லது அப்படிங்கிறதையும் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து நம்ம இருந்துட்டோம்னாலே நிறையா விஷயம் நமக்கு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு டிசப்பாயிண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருக்குமே வந்து புரிய ஆரம்பிக்கும். இப்போதைக்கு தான் எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கு. நான் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கவங்கள்ட்டேருந்துலாம் இல்லை, நம்ம ஃபேமிலியிலே நம்ம பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கிட்டேயுமே வந்து எதிர்பார்ப்புகளை வந்து குறைச்சிக்கணும். பிள்ளைங்க இப்படி பண்ணால் நல்லாயிருக்குமே, இது பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் பிள்ளைங்க ஓரளவுக்கு க்ரோ ஆகி வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கே புரியும் அவங்க பண்ணுறது எது நல்லது எது கெட்டதுங்கிறத அவங்களே வந்து புரிஞ்சுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு ஆரம்ப காலத்தில் ஒன்று ஒன்று சொல்லி கொடுத்துக்கிட்டு அதை மாதிரி செய்ய சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கே நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறது வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நம்ம போய் சொன்னோன்னா பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பாக கோவம் தான் வர செய்யும். அதே மாதிரி ஒரு டைமில் எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டாலும் இன்னொரு விஷயம் ஏதாவது நடக்கிறப்ப நம்ம மேலே கண்டிப்பாக குறை கண்டுபிடிக்க தான் செய்வாங்க. ஸோ நான் சொன்ன இந்த 2 விஷயத்த யாரெல்லாம் அக்ரி பண்ணுறீங்களோ எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம வந்து இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இங்கே வந்து ஆப்பத்துக்கு தான் வந்து ஊற வச்சுருக்கிறேன். அது வந்து சோறு தனியாக ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து ரைஸ் வந்து தனியாக ஊற வச்சுருக்கிறேன். இதில் என்னெல்லாம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். என்கிட்ட வந்து 4 கைப்பிடி அளவுக்கு சோறு இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 4 கப் அளவுக்கு பச்சரிசி தான் வந்து எடுத்துருக்கிறேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா உளுந்து வந்து எடுத்துருக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் வந்து ஊற வச்சுருக்கிறேன். நேற்று நைட் வந்து ஊற வச்சது காலையில் எடுத்து பார்க்குறப்ப நல்லாவே சூப்பராக ஊறிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி வச்சிடலாம். ஸோ இப்போ அரைச்சி வச்சோன்னா நைட்டு வந்து நம்ம ஆப்பம் சுடுறப்ப நல்லாவே வந்து சூப்பராக வந்து புளிச்சு வந்திருக்கும். ஆப்போ ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஒரு மாதிரி செய்வாங்க. இது என்னோடய ரெசிபி தான். நான் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் தான் எப்போவுமே வந்து கிரைண்ட் பண்ணுவேன். இன்றைக்கும் அதே மாதிரி தான் வந்து பண்ண போகிறேன். அதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற சோறு வந்து சேர்த்தே கூட வந்து ஊற வச்சுக்கலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. நான் வந்து தனித்தனியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஊற வச்சுருக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜார் வந்து இதில் வச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சோறு முதல்ல சேர்த்துக்கிறேன். சோறு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சுன்னா ஒரே டைமில் அரைக்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சோறையும் நீங்கள் அந்த அரிசி ஊற வச்சுருக்கோம்ல அதையும் வந்து கலந்து வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரே டைம்லேயே வந்து அரைச்சிட போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றாவே வந்து சேர்த்துட்டு அரைச்சிக்கிறேன். இல்லைனா சோறையும் அந்த அரிசியும் ஒன்றா கலந்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட அரைச்சிக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மிக்ஸி ஜாரில் எல்லாருமே ஈஸியாக வந்து அரைச்சிடலாம். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வந்து கலந்து வச்சுக்க போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன்னால் நீங்கள் கொஞ்சம் கூட அரைச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சமயத்தில் பத்தாது. ஸோ எந்த அளவுக்கு மாவு உங்களுக்கு அரைச்சிருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து இப்படி கலந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து அப்போ நான் ஊற்றுறப்ப எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சோடாப்பு மட்டும் சேர்த்துப்பேன். அப்போ நல்லா இன்னுமே ஃப்ளஃபியாக வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் பாலும் சேர்த்துட்டு ஆப்பம் ஊற்றுனீங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் வீட்டுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாக்லாம் தான் வந்து வாங்கியிருக்கிறேன். இன்னொன்று வந்து என்ன வாங்கியிருக்கிறேன்னா இந்த பேக் ஃபுல்லாக கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் வந்து நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கிளாக் வந்து பார்த்துடலாம். நான் வந்து 2 கிளாக் வந்து வீட்டுக்கு தேவைப்பட்டுச்சு. நான் வந்து வீடு வாங்கினதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வந்து இன்னும் ஒரு 2 ரூமில் சுத்தமாக கிளாக்கே இல்லாமல் தான் இருந்துகிட்ருக்கு. அந்த 2 ரூம்லேயும்
ரூம்லேயுமே வந்து கிளாக் மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளாக் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா வந்து வெளியில் வந்து கிளாக் பார்க்குற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா ஃபோனில் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ரூமில் மட்டும் ஏன் கிளாக் மாட்டாமல் இருக்கணும், அதனால் வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ரொம்பவே விலையும் வந்து கம்மியாக இருந்துச்சு. இந்த கிளாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா 30 ரிங்கிட் அந்த ப்ரைஸில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா எவ்வளோ நாளைக்கு ஓடும் அப்படிங்கிறது தெரியல, ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் வந்து விலை கம்மியாக வாங்குறது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கிளாக் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ல ஒரு மாதிரி ரோஸ் கோல்ட் கலரில் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு இருக்கிற இந்த கிளாக் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கோல்ட் கலர், அதாவது ஆக்சிடைஸ் கலர் மாதிரி தெரிஞ்சது. சரி பார்க்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இதுவுமே வந்து 30 ரிங்கிட்க்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப நேரமாக நான் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன், ஆனால் ஓப்பன் பண்ண முடியல. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு. பாருங்களேன், இந்த மாதிரி தான் இருக்குது. வாலில் மாட்டி வச்சோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இதோட ப்ரைஸ் காமிக்கிறேன் பாருங்கள், 2990. தெரியுதா என்னன்னு தெரியல. 2990 இந்த ப்ரைஸ்க்கு தான் வந்து இதை நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவ்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் வந்து இங்கே திறந்துருக்குறாங்க. அங்கே தான் போயிட்டு வாங்கினேன். இங்கே பக்கத்தில் இருக்குது. அது ஏற்கனவே கேரளில் இன்னொரு ஷாப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் போன இந்த ஷாப்பில் வந்து நிறையா திங்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிளேட் செட் வந்து வாங்கியிருந்தேன். அதாவது டின்னர் செட். இது வந்து தனித்தனியாக தான் வந்து வச்சுருக்குறாங்க. நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த பிளேட் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியல. இது வந்து ஒரு மாதிரி லைட் ப்ளூ கலரில் ஒரு கிரே கலர் ஃப்ளாரல் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்கு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா ஷைனிங்காக இருக்குது. அதே மாதிரி கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கலரில் லைன் மாதிரி வந்து வந்திருக்கு. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் போனதில் அங்கே பார்த்ததில் எனக்கு பிடிச்சது வந்து இந்த டின்னர் செட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டைனிங் வேர் எல்லாம் வந்து நிறையா வச்சுருக்காங்க. அதில் வந்து எனக்கு இது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு வந்து கூட போயிருந்தோம். அவங்க வந்து இதை பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்திருந்தாங்க. அவங்க எடுத்ததை பார்த்துட்டு தான் நானே வந்து எடுத்திருந்தேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு நிறைய பிளேட்ஸ் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால 6 பிளேட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து இந்த இது பார்த்துட்டு எனக்கு விட்டுட்டு வரவும் மனசு வராமல் தான் எடுத்தேன். ஏன்னா திரும்பி போகிறப்ப இதே மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் விலையும் வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் இது வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ இது வந்து 6 பிளேட் வந்து நான் எடுத்திருக்கிறேன். இந்த பிளேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செராமிக் பிளேட்ஸ் தான். நான் ஆக்சுவலாக மெலமைன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு தான் நினச்சி பார்த்தேன். ஆனால் அங்கே வந்து மெலமைன் பிளேட் வந்து அந்தளவுக்கு வந்து ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் இதை வந்து பார்த்தப்ப எனக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் பிளேட்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூட வேறு என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பவுல் தான் வந்து எடுத்துருக்கிறேன். பவுல் வந்து ரொம்ப சின்ன பவுலில் வந்து 6 பவுல் வந்து எடுத்துருக்கிறேன். அதை விட கொஞ்சம் பெரிய பவுல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் 2 பவுல் வந்து எடுத்துக்கிட்டேன். எதுவும் கிரேவி அந்த மாதிரி செஞ்சு வைக்கிறதா இருந்தால் இதில் வந்து வைக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 11 ரிங்கிட் 95 சென்ட் போட்டிருக்காங்க. அதாவது 12 ரிங்கிட்னு கூட வச்சுக்கலாம். இந்த பவுலில் வந்து நான் 2 பவுல் வந்து நான் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி பிளேட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 30 ரிங்கிட் வந்து போட்டிருக்கிறாங்க. பிளேட் வந்து கொஞ்சம் விலை கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஓகேவாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா மற்ற இடத்துலலாம் இன்னுமே ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட்டு இந்த சைஸ் பவுல் வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ், அதாவது ஏதாவது ஆணும் இந்த மாதிரிலாம் வைக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நான் ரெண்டு பவுல் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வைக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய பவுலாக வந்து எடுத்துக்கிட்டேன். இதுவுமே சேம் எல்லாமே ஒரே டிசைன் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. எல்லாமே அந்த லைட் ப்ளூவில் அந்த கிரே கலரில் வந்து ஃப்ளாரல் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்கிறது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் தெரிஞ்சுது எனக்கு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த குட்டி குட்டி பவுல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 7 ரிங்கிட் கிட்ட வந்துச்சு. ஸோ இதுவுமே நான் வந்து வாங்கியிருக்கிறேன். இப்போ இந்த ஸ்டிக்கர் எல்லாம் வந்து நம்ம பிரிச்சுட்டு எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் இருக்கிற டிசைனும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பவுலில் வந்து நான் 6 பவுல் மட்டும் நான் எடுத்துருக்கிறேன்.
ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து வீட்டுக்கு வாங்கின திங்ஸ். இதெல்லாம் வந்து பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பிளேட்லாம் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒயிட் மாதிரி தெரியுது, ஆனால் வந்து ரொம்ப லைட் ப்ளூ. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னென்னா இந்த ஸ்டிக்கர் எல்லாம் பிச்சு எடுக்கிறது தான். இங்கே இருக்கிற இந்த ஸ்டிக்கர் வந்து கொஞ்சம் பிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் டேக் ஒட்டியிருக்கிறாங்களா, இது வந்து பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிலே ஒட்டிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து பிச்சு எடுத்துடலாம். ஏன்னா இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாகவே வந்துடும். அந்த பேப்பர் மாதிரி இருக்கிற அந்த ப்ரைஸ் டேக் ஒட்டியிருக்கிறாங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா பிக்கிறதே கஷ்டம். அது அந்த மாதிரி பேக் சைடில் ஒட்டியிருந்தா கூட தெரியாது, இங்கே சைட்லேயே ஒட்டியிருக்கிறப்ப நம்ம வந்து பார்த்து பார்த்து பிச்சு எடுக்கணும். ஏன்னா ஸ்க்ராட்ச் பண்ணாலும் பவுல் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்கும். அதனாலே பார்த்து பொறுமையாக பிச்சு எடுக்கணும். எல்லாருக்குமே இந்த பிரச்சனையை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊர்லேருந்து வாங்கிட்டு வர சில்வர் கரண்டி இது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்குது. இப்போ கிளாக்கையும் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டாச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் தான் மாட்டி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ கிச்சனுக்கும் வந்தாச்சு. கிச்சன் ஒர்க்கும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் தான் வந்து குக் பண்ண போகிறேன். இதில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து ஃபிஷ் ஹெட்டு வந்து கட் பண்ணி இங்கே வந்து வச்சுருக்கிறேன். இதில் மீன் துண்டெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீரையும் ஆக்கிறதுக்காக அதுவுமே இங்கே வந்து ஆஞ்சு வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீனுக்கு வந்து நம்ம மசாலா வந்து போட்டுடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான மசாலா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்த மசாலா தான். ஃபஸ்ட்டு இதில் வந்து பூண்டு வந்து நான் தட்டி சேர்த்துருக்குறேன். இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டில் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவங்க இந்த மசாலா யூஸ் பண்ணி தான் ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணுறாங்களாம். அதனால் சொல்லிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அதை தான் இன்றைக்கி வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். இந்த மசாலா வந்து சேர்த்துருக்குறேன். இதில் வந்து எனக்கு கலர் வந்து பத்தாத மாதிரி தெரிஞ்சுது. அதனால் இது கூட நம்ம மிளகாத்தூளும் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்குறேன். மசாலாவில் ஆல்ரெடி உப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் உப்பு கொஞ்சம் நான் வந்து சேர்த்துருக்குறேன். இதில் வந்து இந்த மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கலருக்காக நான் சேர்த்துருக்குறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூளும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நான் வேறு எந்த மசாலாவும் வந்து சேர்க்க போகிறதில்ல. இது கூட கொஞ்சமாக புளிப்புக்காக நான் தக்காளி வந்து பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன். தக்காளி இல்லைன்னா நீங்கள் புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம், இல்லை லெமன் கூட ஸ்குவீஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் தக்காளி தான் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மசாலா எல்லா பக்கமும் வந்து நல்லா படுற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரைஸும் வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து வச்சு விட்டுட்டேன். ஏன்னா ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுறப்ப நல்லாவே சாஃப்டாக குக் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து கீரை தான் வந்து இங்கே குக் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா தசீம் வந்து இப்போ ஸ்கூல்லேருந்து வந்துடுவார்ல, அதனால் அவர் வரதுக்கு முன்னாடி அவருக்கு சாப்பிட கொடுக்க வேண்டியதெல்லாம் வந்து குக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து குக் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா மீனானம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்க அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுவும் ஃபாராவும் தசீமும் சுத்தமாக அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. தசீனாவது ஆனை மட்டும் வந்து சரி சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிடுவான். ஆனால் ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணி வச்சோன்னா அதை சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இந்த கீரை சாறு மாதிரி வச்சுட்டு அதை வந்து சோறோட வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்காக வந்து ஃபஸ்ட்டே கீரை சாறு வந்து இங்கே வச்சிட்ருக்கிறேன். இது ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக தண்ணியில் வந்து வெங்காயம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். வெங்காயம் உப்பு போட்டுட்டு அதிலே கீரையும் சேர்த்துட்டு கடைசியாக தேங்காய் பாலும் வந்து சேர்த்துருக்கிறேன். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான கீரை சாறு தான். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே மீனானமும் வந்து இங்கே தாளித்து விட்டுட்ருக்கேன். மீனானம் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்து மசாலா தனியாக கூட்டி வச்சுக்குவேன் புளி தண்ணியில். அதோட வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சிட்டு இதை வந்து ஆனத்தையும் இதில் சேர்த்துருவேன். ரொம்ப சிம்பிளாக செய்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் இந்த மாதிரி தான் செய்வோம். இது இல்லாமல் இன்னொன்று வந்து உரப்பானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செய்வோம். அது இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து அதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறா, அந்த ரெசிபி வேணும் எனக்கு சொல்லு அப்படின்ட்டு. ஆனால் அதை செய்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக டைம் வர மாட்டேங்குது. இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். சைட் பை சைடு வந்து இந்த மாதிரி ஸ்டவ்வையும் வந்து நான் தொடச்சி விட்டுக்கிட்டே இருப்பேன். அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டோன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் பல்காக குக் பண்ணுறப்ப இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டே வேலை பார்க்க முடியாது. இப்போ ஆணம் கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா மீன் அதுக்கப்புறம் வந்து மாங்காய் ரெண்டுத்தையும் வந்து ஒன்றாவே வந்து சேர்த்துருவேன். இது நல்லா கொதித்து வரப்போ நல்லா ரெண்டுமே ஈஸியாக வெந்துடும். இதை வந்து லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி மீன் அப்புறம் மாங்காய் எல்லாம் ஆனத்தில் மூழ்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து லிட் போட்டு கவர் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம்.
இந்த ரெசிபிலாம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் வந்து நான் இதோட ரெசிபி வந்து ஷேர் பண்ணல. வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து மீன் சேர்த்துட்டு பொரிச்சிக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேனில் வந்து ஃப்ரை பண்ணுறதை விட தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணுற ஃபிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது இரும்பு தோசைக்கல்லாம் ஃப்ரை பண்ணோன்னா மீன் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காகவே உடஞ்சிருது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து பேனில் வந்து நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட லஞ்செல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸ், ஃபிஷ் கறி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை, கீரை. ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.